நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே தான். ஆனா என்ன ரெஸ்ட் தான் எடுக்க முடியல. வெல்கம் டு என் வாழ்க்கை பயணத்துல நாள் 13. இன்னைக்கு அதிகாலை ஒரு 7 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன். பட் ஆனா எழுந்ததே 8 மணி. ஆக்சுவலி 7 மணிங்கிறது அதிகாலை வராது தான், சும்மா பேச்சுக்கு சொல்ல வேண்டியதுதான். அதுவே நமக்கு அதிகாலைன்ற மாதிரி தான். காலையில எழுந்த உடனே பொறுப்பா வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஊற வச்ச பாதாம் பேரை சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு ஒரு ஏதோ புஷ்அப்ஸ் எடுத்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:15 கிட்ட ஆகுது. காலை உணவுக்கு தோசை, அப்புறம் தொட்டுக்க நேற்று வச்ச கார சட்னியும் நேற்று வச்ச சாம்பார் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டை கால் பண்ணி இந்த மாதிரி நான் பாண்டியில் தானே இதுக்கு ஒர்க் பண்ண போகிறேன், அதனால ரூம் பார்க்க போகிறேன், ஸோ அதனால் வளையான்னு சொல்லிட்டு கேட்டான். சரி அப்படியே அவனை பிக்கப் பண்ணிட்டு ரூம் ஒன்று நாள் பார்த்துட்டு இருக்குள்ளே தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ரூம் ரெண்ட் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குமான்னு சொல்லிட்டு நானே சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் ஊருக்கு கிளம்பிட்டா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி பக்கம் போல் வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தவொடனே இன்னைக்கு ரெஸ்ட் டே இல்லை, ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு நபாட்டியும் தேன் மிட்டாய் எடுத்துகிட்டு வந்தேன். 2 தேன் மிட்டாய் சாப்பிட்றதுக்கிட்ட வீட்டில் சாப்பிட வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு மதிய உணவுக்கு ரசம், தொட்டுக்கு ஆனியன் ஆம்லெட், கூடவே பீட்ரூட் பொரியல் இருக்கு. சரி இன்னைக்கு வீட்டில் தானே இருக்குமே, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவோட ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால சாப்பிட்ட உடனே அம்மாவை கையோட இட்டுட்டு போயிட்டு ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜுடியா இருக்கு. ரொம்ப நாளாக என்ன வீட்டில் வந்து ஜுடியா கிட்டுட்டு போடான்னு சொல்லிட்டு இட்டுட்டு போனேன். கடைசியில் இட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பிடிக்கவே இல்லடான்னு சொல்லிட்டு மம்மி சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி உசாரா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 டிஷர்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். கலர் எப்படி இருக்கு நண்பர்களே, எனக்கு கலர்லாம் செலெக்ஷன் பண்ண தெரியாது. இத்தனைக்கும் எந்த சைஸுமே நமக்கு ஃபிட்டாக இல்லை. எல் எடுத்தா லென்த்தாக இருக்கு, எஸ் எடுத்தா சின்னதாக இருக்கு, எம் எடுத்தான்னு பார்த்தாக்க அகலமாக இருக்கு. அப்புறம் ஒரு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 2 டிஷர்ட் செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. 2 டிஷர்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகல அம்மா ரொம்ப நாளா செடி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்ன, நாங்கள் போன நேரத்தில் அந்த செடியே இல்லைங்க. அப்புறம் அந்த ஏமாற்றத்தோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரக்குள்ள பால் பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடையில் முந்திரி திராட்சைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா எனக்கு இந்த கோல்டு போகவே மாட்டேங்குது. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அதுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இத்தனைக்கும் நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்துட்டேன். இவ்வளோ நாளாக வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இப்போ என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த சளி பையனுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சரியாக மாட்டேங்குது. அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஒரு 8 மணிக்காக தான் வர சொன்னாங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்ட நண்பர்களே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னுடைய பிரச்சனையாக சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ அதனால் ஐஸ் கட்டி நிறைய வந்துருச்சு. மம்மி காலையிலேயே ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே அதில் இருக்க ஐஸ் கட்டிலாம் எடுத்து போட்டு ஒரு 11 மணி பக்கத்து போல் தூக்கத்தை போட்டாச்சுங்க. ஓவரால் நாள் 13 வரவு எதுவுமே இல்லை, செலவு மட்டும் ஒரு 35 ஆச்சு. அண்ட் தென் முக்கியமாக நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு 1 hour 30 minutes யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம சாப்பிட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதனா மூவி எதனா பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆச்சுங்க.